வணக்கம். குரு பகவான் அதிசார பயிற்சி ஆகிறாரு 18/10/2025 அன்று. அதாவது தன்னுடைய உச்ச வீட்டுக்கு போறாரு. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறாரு. உச்ச வீட்டுல இருப்பார். 25 நாட்கள் பாத்தீங்கன்னா அவர் உச்ச நிலையில தான் இருப்பார். அதாவது 11/11 வரைக்கும் பாத்தீங்கன்னா உச்ச நிலையில இருப்பார். அதுக்கப்புறம் தான் வக்ர நிலை அடைகிறார். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடன், நோய், பகை, வம்பு வழக்குகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கும். பழைய குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா சுமூகம் அடையும். அதே மாதிரி நோய்கள் குறையக்கூடிய காலகட்டமா இருக்கும். தேவையில்லாத விபத்துக்கள், கலகங்கள், சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதில் எல்லாம் பாத்தீங்கன்னா சுமூகமான முடிவுகள் பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் இருக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் இல்ல வெளிநாட்டு காரியங்கள், வேலை, கல்வி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அனுகூலமான காலகட்டமா இருக்கும் அந்த 25 நாட்களுமே. அதுக்கு அதே போல தொழில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். புதிய கூட்டாளிகள் பாத்தீங்கன்னா சேரக்கூடிய காலகட்டமா இருக்கும். பணம் பொருளாதாரத்துல ஒரு உயர்வு பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது வீடு, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா முடிவுக்கு வரும். அதுலயே வம்பு வழக்குகள் இருந்தாலும் கூட சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஆல்ட்ரேஷன் சம்பந்தப்பட்டது புதிய கடன்கள் வாங்கி அதுக்காக வீடு, வாகனங்களோ, இடங்கள் சம்பந்தப்பட்ட அதுல வளர்ச்சி அடையிறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். தொழிலுக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தொழிலே இல்லை, வேலையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் கூட புதிய வேலை வாய்ப்புகளோ, தொழிலோ உருவாகிறது, புதிய கூட்டாளிகள் சேர்றது, இந்த மாதிரி புதிய யுத்தியில பாத்தீங்கன்னா தொழில் செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அந்த 25 நாட்கள் அப்படிங்கிறதுமே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா நிறைய சுமூகமா பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் பெருசு பெரிய பிரச்சனைகள்லாம் கூட சின்ன பிரச்சனையா பாத்தீங்கன்னா மாறிடும். அது பிரச்சனையே இல்லாமையும் கூட போகலாம். சிலருக்கெல்லாம் கடன் எல்லாம் பாத்தீங்கன்னா அடைபடக்கூடிய ஒரு காலகட்டமாமே பாத்தீங்கன்னா இருக்கும். எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலகட்டமா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும்.